ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா வீட்டு விருந்து. இந்த வருஷம் சம்மர் பாருங்கள், அடின்னு அடித்து தள்ளுதுங்க வெயில். தினமும் ஜிலு ஜிலு குளு குளுன்னு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வாய் கேட்குது, உடம்பும் கேட்குது. ஐஸ்கிரீம் போய் கடையில் வாங்கி சாப்பிட்றப்போ உடம்பு என்ன ஆகிடுமோ, சளி பிடிச்சிடுமா, தொண்டைக்கு எதனா ப்ராப்ளம் வந்துடுமான்னு டெய்லி ஒரே பயமாக இருக்குது. அதனால் நம்ம வீட்டில் இருக்க பால் ஒரு 1/2 லிட்டர் இருந்தால் போதுங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா வச்சு ஒரு சுவையான டேஸ்ட்டில் கப் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுலில் ஒரு 10 முந்திரியை சேர்த்துக்கலாம். அதனோட ஒரு 5 பாதாமை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அடுத்த பவுலில் ஒரு சிட்டிக்கு அளவு குங்குமப்பூவை சேர்த்து சிறிதளவு தண்ணியை சேர்த்து ஊற வச்சிடலாம். இது 10 நிமிஷம் நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பால் குக்கரை வச்சுட்டு 1/2 லிட்ரு பாலை சேர்த்துக்கலாம். திக்கான பாலாக இருக்கணும். நான் இன்றைக்கி ஆரோக்கியா ஆரஞ்சு பால் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த பால்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம இப்போ திக்கான பாலை சேர்த்துருக்க தொட்டு பொங்கி வரும்பொழுது தீயை குறைச்சிட்டு ஏடுகளை எடுத்து விட்டுட்டு நல்லா கரண்டி வச்சு அடி பிடிக்காதவாறு அடிக்கடி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த கேப்பில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாதாமையும் முந்திரியும் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சுருக்க பாதாம், முந்திரி, குங்குமப்பூ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்ல பால் போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம தண்ணி விட்டு அரைச்ச தொட்டு பாருங்கள், இது போல் நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு. இது போல் நல்லா அரைச்ச விழுதுகளோடு 2 ஸ்பூன் மில்க் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். மில்க் பவுட்ரு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு கூட 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் ஒன்றா நல்லா அரைச்சி இது போல் ஒரு கூழு பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம ஸ்டவ்வில் இருக்க பாலை பார்க்கலாம். பாருங்கள், பால் நல்லா கொதித்து நல்லா திக்னஸாக வந்துடுச்சுங்க. இவ்வளோ திக்காக இருக்க பாலோட இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதுகளை கூட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இந்த விழுதுகளை சேர்த்த உடனே இன்னும் நல்லா திக்காகி அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் நம்ம அடிக்கடிக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா பொங்கி இது போல் திக்னஸாக ஆகும் பொழுது ஒரு 1/4 கப்பு சுகரை சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி 1/4 அல்லது 1/2 உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சுகரை சேர்த்துக்குங்க. சுகரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் கலந்து விட்ட பால் 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து நல்லா திக்காக ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். இப்போ நம்ம போட்டிருக்க நட்ஸ்னால் மில்க் பாருங்கள் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகி வெனிலா ஐஸ்கிரீம் கலர் போல் வந்திருக்கு. இது போல் கிரேவி பதம் வரும்பொழுது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆறிடணும். அது மாதிரி ஆறும் பொழுது இன்னும் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ ஆறின கிரேவியை இது போல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பெரிய ஜாராக இருக்குவே, நான் ஒரே முறை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் 2 முறை கூட தனித்தனியாக ஊற்றி நல்லா அடிச்சிடலாம். 5லேருந்து 10 நிமிஷங்க நல்லா நுரைக்க மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு நமக்கு ஐஸ்கிரீம் எந்த மோல்டில் வேணுமோ அதில் நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற கிளாஸு, கப்பு எந்த ஷேப் வேணுமோ அதில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு ஃபேமிலி பேக்காக சாப்பிட்றதுக்காக ஒரு ட்ரையாங்கிள் டப்பாவில் ஊற்றிருக்கேன். அடுத்தது கப்பில் சாப்பிட்லான்னு ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் 2 மோல்டில் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியாச்சு. இது மேலே நம்ம விருப்பப்பட்ட பாதாம், முந்திரி, பிஸ்தாக்களை சிறு துண்டுகளாக உடைச்சிட்டு அது மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸுக்களை நல்லா அழகாக சிறு துகள்களாக கட் பண்ணி தூவி விட்டுக்கலாம். பாருங்கள், ஐஸ்கிரீம் 2 பாக்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இது போல் நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீம் மேலே அலுமினியம் பாயில் பேப்பரை நல்லா காற்று புகாத மாதிரி சுற்றி ஃப்ரீசரில் வைக்கணும். இன்றைக்கி நான் இந்த பாக்ஸில் சுத்தமாக காற்று போகாத மாதிரி மூடி போட்டு டைட்டாக மூடியாச்சு. அடுத்ததாக ஃப்ரீசரில் 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். நான்லாம் முன்ன நாள் இரவு செய்துட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டேன். அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் தான் எடுத்தேன்.
அருமையாக ஒரு ஃபேமிலி பேக் ஒரு கப் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஸ்லேஸ் போட்டு ஒவ்வொருத்தருக்கா பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன். இந்த கப் ஐஸ்கிரீமை நான் டேஸ்ட்டு பார்க்கலான்னு எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். வாவ், சூப்பருங்க, சும்மா ஜம்முன்னு இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு இந்த ஜிலு ஜிலு குளு குளுன்னு இருக்கிற இந்த ஐஸ்கிரீமை ஃப்ரெஷ்ஷாக உங்கள் வீட்டில் இதே போல் செய்து சாப்பிட்டு உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை, நன்றி, வணக்கம்.